ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பயிற்சி 3.2ல உள்ள ஃபர்ஸ்ட் சம் தான் பார்க்க போறோம். இப்போ இந்த சம்மை பாருங்க. இந்த சம் மாதிரி நம்ம ஆல்ரெடி 2 சம் வந்து சால்வ் பண்ணியிருக்கோம். இது ஒண்ணுமே இல்லை, இந்த 2 பல்லுறுப்புக்கோவை கொடுத்துருக்காங்கல்ல, அந்த 2 பல்லுறுப்புக்கோவைக்கு வந்து நம்ம HCF கண்டுபிடிக்க சொல்றாங்க, அதாவது மீப்போவை கண்டுபிடிக்க சொல்றாங்க. அதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்கலாம். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போ நம்ம ஒரு வகுத்தல் எழுதுறோம்ல, இப்போ 44 4ஆல் வகுத்தோம்னா இங்கே 44 இங்கே 4 கொடுமா, 11 4 44. இப்போ 0 வருதா? இப்போ இதோட மீப்போவா என்னது 4, இங்கே வருது தான் அதோட மீப்போவான்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ உங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து புரியாமல் இருக்கலாம். நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லும்போது வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக புரியும். இப்போ வாங்க அந்த கணக்குள்ள போகலாம். இப்போ x⁴ + 3x³ - x - 3 இது ஒரு பல்லுறுப்புக்கோவையாகவும், x³ + x² - 5x + 3 இந்த பல்லுறுப்புக்கோவை, இந்த 2 பல்லுறுப்புக்கோவைக்கும் HCF கண்டுபிடிச்சு, அதாவது மீப்போவா கண்டுபிடிச்சு சொல்றாங்க. ஓகேவா? அதாவது இந்த 2 உறுப்பையும் போட்டு நம்ம வந்து இந்த வகுத்தல் மாதிரி பண்ணணும். எப்போ 0 வருதோ அந்த 0 வரும்போது எது வந்து இந்த சைடு ஓரத்தில் இருக்கோ அதுதான் உங்களுடைய மீப்போவா அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இது பேர் வந்து வகுத்தின்னு சொல்றாங்க. அது வந்து எந்த இடத்துல வருதோ அதுதான் அது உங்களோட மீப்போவா சொல்றாங்க. புரிஞ்சா? இப்போ நம்மளுக்கு 2 பல்லுறுப்புக்கோவை எடுத்துருக்காங்கல்ல, அந்த பல்லுறுப்புக்கோவையில ஒரு பல்லுறுப்புக்கோவை வந்து f(x) வச்சுக்கோங்க, இன்னொரு பல்லுறுப்புக்கோவை எப்படி g(x) வச்சுக்கோங்க. இப்போ இந்த 2 எழுதியாச்சு. இப்போ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா அந்த ஆர்டரை செக் பண்ணோம். நம்மளுக்கு கொடுத்த கோவை வந்து சரியான ஆர்டரில் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணோம். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் பல்லுறுப்புக்கோவை பாருங்களேன், x⁴ இருக்கு, அடுத்து x³ இருக்கு, அடுத்து என்ன வரணும், x² வரணும். இன்னும் உங்களுக்கு x² இருக்கா? இல்லை. அப்போ என்ன பண்ணணும், திருப்பி f(x) = x⁴ + 3x³ x² இல்லையா, இப்போ 0x² போட்டுக்கோங்க, -x -3. இப்போ ஆடு கரெக்டாக இருக்கா? 4 3 2 1 0. புரிஞ்சா? இப்போ நெக்ஸ்ட் இதை பாருங்க, x³ இருக்கு, x² இருக்கு, அதுக்கப்புறம் x தான் வரணும். அதாவது xனா x⁴ அர்த்தம். அப்போ 3 2 1, அதுக்கப்புறம் x வராது, வெறும் கெழு மட்டும் தான் வரும், நம்பர் மட்டும் வரும். இப்போ ரெண்டாவது உறுப்பு சரியான ஆர்டரில் இருக்கா? சரியான ஆர்டரில் இருக்கு. அப்போ என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து வெரிஃபை பண்ணியாச்சு. ரெண்டாவது ஸ்டெப் என்ன பண்ணணும், இப்படி ஒரு வகுத்தல் போட்டுக்கணும். இப்படி ஒரு வகுத்தல் போட்டாச்சா? சார் இப்போ 2 நம்பர் கொடுத்துருக்காங்க சார், நான் இப்போ எதை உள்ள போட எதை வெளியே போன உங்களுக்கு தெரியல அப்போ நீங்கள் சொல்லலாம். சிம்பிளாக வச்சுக்கோங்க. எப்போதுமே இப்போ ஒரு கிளாஸில் இருக்காங்கன்னா ஒரு நல்லா படிக்கிற பையன் இருப்பான், ஒரு நல்லா படிக்காத பையன் இருப்பான். நல்லா படிக்கிற பையன் உள்ளே இருப்பானா, நல்லா படிக்காத பையன் உள்ளே இருப்பானா? நல்லா படிக்கிற பையன் தான் உள்ளே இருப்பான். நல்லா படிக்கிற பையன் எப்படி இருப்பான், மார்க் நல்ல மார்க் எடுப்பான், அப்போ அதிக மார்க் எடுப்பான். அப்போ அந்த 2ல அதிக மார்க் யாரு? x⁴ தானே அதிகம். இதெல்லாம் 4 இருக்கு, ஆனால் உங்களுக்கு என்ன இருக்கு, ஃபர்ஸ்ட் உறுப்புல 3 தானே இருக்கு. அப்போ 2ல யார் அதிகம்? x⁴ தானே அதிகம். அப்போ அதிகம்னா யாரு? நல்லா படிக்கிறது. நல்லா படிக்கிறது எங்க இருப்பான்? உள்ள இருப்பான். அப்போ அவனை எடுத்து உள்ள போடுங்க பார்ப்போம். x⁴ + 3x³ - x - 3. இப்போ நல்லா படிக்கிறவன் எடுத்து இங்க எழுதிருங்க, x³ + x² - 5x + 3. இப்போ பாருங்களேன், நம்ம இந்த உறுப்பு வந்து இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி எழுதுறோம்ல, இப்போ அதை மாதிரி சேஞ்ச் பண்ணி எழுதிக்கோங்க. ப்ளஸ் 0x² - x - 3. இப்போ இந்த 2 உறுப்பு எழுதியாச்சா? இப்போ இந்த 2 உறுப்பு எழுதினதுக்கப்புறம் இப்போ ஸ்டெப் 3 போகணும். ஸ்டெப் 1 வந்து f(x)ல வந்து அந்த ஆர்டர் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணணும். செக் பண்ணியாச்சு. ரெண்டாவது இந்த மாதிரி வகுத்தல் போட்டு எதை உள்ளே போடணும் எதை வெளியே போடணும் சொல்லி பார்த்தாச்சு, முடிஞ்சு. இப்போ மூணாவது ஸ்டெப் என்ன பண்ணணும்னா, இதில் உள்ள ஃபர்ஸ்ட் உறுப்பு எடுத்துக்கோங்க. இதில் உள்ள ஃபர்ஸ்ட் உறுப்பு என்னது? x⁴. இதில் உள்ள ஃபர்ஸ்ட் உறுப்பு என்னது? x³. இதை வந்து 2 வகுக்கணும். இதை வச்சு இதை வந்து வகுக்கணும். வகுக்கும்போது என்ன வரும்? x × x × x × x. இங்கே என்ன வரும்? 3x வருமா? அப்போ x × x × x வரும். அப்போ இங்கே ஒரு எக்ஸும் இந்த ஒரு எக்ஸ் அடிப்படும். மிச்சம் என்ன இருக்கு? ஒரே ஒரு எக்ஸ் தானே இருக்கு. அப்போ அந்த எக்ஸ் எடுத்து மேலே போடணும். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, இந்த எக்ஸை வச்சு இந்த எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணணும், பெருக்கணும். இப்போ x × x³ என்னது? x⁴. புரிஞ்சா? நெக்ஸ்ட் x × x² x³. நெக்ஸ்ட் x × 5 x × -5x. முதல் உங்க பிளஸ் இருக்கு, பிளஸும் மைனஸ் என்ன ஆகும்? மைனஸ் முதல் போட்டுக்கணும். 5x × x 5x². இந்த ஸ்டெப் புரிஞ்சா? முதல்ல பிளஸ் இருக்கு,
ப்ளஸ்ஸு மைனஸ் என்ன வரும் மைனஸு. அதுக்கப்புறம் 5ஆம் நம்பரை அப்படியே போட்டுட்டாச்சு. அதாவது உங்களுக்குள்ள ஒன்றுமே இல்லைன்னா என்ன இருக்குன்னு அர்த்தம், ஒன்று இருக்குன்னு அர்த்தமா. அப்போ ஓரஞ்சு எத்தனை 5, எக்ஸ் இன்ட்டு எக்ஸு எக்ஸ் ஸ்கொயர் முடிஞ்சா. இப்போ அதுக்கப்புறம் இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது, அப்போ இங்கே ப்ளஸ் போடணும். இங்கே 1 இருக்குது, ஒரு 3 3, இங்கே ஒரு எக்ஸ் இருக்கா, அப்போ அந்த எக்ஸ் அப்படியே போட்டுங்க. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இதை கழிக்கணுமா. ஏன்னா இதை கழிச்சாதான் இந்த ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து அடிவாகும். இந்த ஃபர்ஸ்ட் நம்பரை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக தான் இந்த மெத்தட் பண்ணுறோம், புரியுதா. இப்போ நெக்ஸ்ட்டு இங்கே ப்ளஸ் வந்துருக்கு, அப்போ என்ன பண்ணணும் மைனஸ் எல்லாம் போடணும். இங்கே மைனஸ் வந்துருக்கு, அப்போ என்ன பண்ணணும் ப்ளஸ் போடணும். இங்கே ப்ளஸ் வந்துருக்கு, என்ன பண்ணணும் மைனஸ் போடணும். இப்போ இது அடி வருமா. நெக்ஸ்ட்டு இந்த எக்ஸ் கியூப் விட்டுருங்க. இங்கே ப்ளஸ் 3 இருக்குது, இங்கே மைனஸ் 1 இருக்குது. ஒன்றுமே இல்லைன்னு என்ன இருக்குன்னு அர்த்தம், 1 இருக்குன்னு அர்த்தமா. அப்போது ப்ளஸ் 3 மைனஸ் 1 எத்தனை 3 மைனஸ் 1 எத்தனை 2. அப்போது 2 எக்ஸ் கியூப். அதுக்கடுத்து ப்ளஸ் 0 ப்ளஸ் 5, அப்போ எத்தனை ப்ளஸ் 5 தான், ப்ளஸ் 5 எக்ஸ் ஸ்கொயர். அதுக்கடுத்து மைனஸ் 1 மைனஸ் 3 எத்தனை மைனஸ் 1 மைனஸ் 3 எத்தனை மைனஸ் 4, அப்போது மைனஸ் 4 எக்ஸ். அதுக்கப்புறம் என்ன இருக்குது, அந்த 3 அப்படியே இருக்கு. இப்போ இந்த ஸ்டெப் முடிஞ்சா இந்த ஸ்டெப்புக்கு அடுத்து என்ன பண்ணோம், இதில் உள்ள ஃபஸ்ட் உறுப்பையும் இதில் உள்ள ஃபஸ்ட் உறுப்பையும் செக் பண்ணுமா. இங்கேயும் கியூப் இருக்குது, இங்கேயும் கியூப் இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் அப்படியே இந்த இதில் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு போகலாம். இப்போ இங்கே வந்து நம்பர் வந்து எக்ஸ் ஸ்கொயர் இருந்துச்சுன்னா அந்த ஸ்டெப் அங்கே உங்களே முடிச்சிடணும், புரியுதா. இப்போ இங்கே என்ன இருக்குது எக்ஸ் கியூப் தானே இருக்குது. அப்போ எக்ஸ் கியூப் ஈக்குவல் தானே. அப்போ என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ப்ரொசீட் பண்ணலாம். இப்போ அங்கே உங்களுக்கு என்ன இருக்குது 2x கியூப் இருக்கா, 2x கியூப். இதை வச்சு இந்த ஃபஸ்ட்டு உள்ளதை வந்து பார்ப்போம், எக்ஸ் கியூப் டிவைட் பை எக்ஸ் கியூப். அப்போ எக்ஸ் கியூப் அடி வரும், மிச்சம் என்ன இருக்குது 2 வருமா. அப்போ நமக்குள்ள ப்ளஸ் 2 போடணும். ஏன்னா நமக்குள்ள ப்ளஸ் 2 தானே வந்திருக்கு, அப்போ ப்ளஸ் 2 போடணும். இப்போ 2 வச்சு இந்த எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க. 2 இன்ட்டு எக்ஸ் கியூப் என்னது 2 எக்ஸ் கியூப். அடுத்து 2 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் 2 எக்ஸ் ஸ்கொயர். அடுத்து ப்ளஸ் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், ஈரெண்டா 10 எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் சரி 10 10 இன்ட்டு எக்ஸ் 10 எக்ஸ் 3 6 முடிச்சா. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், இது அடையாளத்தை சேஞ்ச் பண்ணுமா. இங்கே ப்ளஸ் இருந்தால் மைனஸ் போடணும், ப்ளஸ் இருந்தால் மைனஸ் போடணும், மைனஸ் இருந்தால் ப்ளஸ் போடணும், ப்ளஸ் இருந்தால் மைனஸ் போடணும். இது போட்டாச்சா. நெக்ஸ்ட் என்ன ஆகும், இந்த உறுப்பு அப்படியே கேன்சல் ஆகுமா. இப்போ 5ல் 2 போனால் எத்தனை ப்ளஸ் 5 மைனஸ் 2, 5ல் 2 போனால் 3 எக்ஸ் ஸ்கொயர். அடுத்து மைனஸ் 4 ப்ளஸ் 10 எத்தனை மைனஸ் 4 ப்ளஸ் 10. ஒரு பக்கம் மைனஸும் இன்னொரு பக்கம் ப்ளஸ் வந்து என்ன பண்ணணும், முதல் 2 நம்பரையும் கழிக்கணும். 10ல் 4 போனால் எத்தனை 6, பெரிய நம்பர் அடையாளம் ப்ளஸ், அப்போ ப்ளஸ் 6. அப்போ இங்கே என்ன வரும் ப்ளஸ் 6x. அதுக்கடுத்து மைனஸ் 3 மைனஸ் 6 எத்தனை மைனஸ் 3 மைனஸ் 6. 2 நம்பருமே இப்படி மைனஸ் வந்தால் என்ன பண்ணணும், முதல் ஒரு மைனஸை போட்டுட்டு இந்த 2ஐயும் கூட்டிடுங்க. 3 6 கூட்டினா எத்தனை 9. அப்போ அங்கே 9 போட்டுக்கோங்க. இப்போ இந்த ஸ்டெப் வந்துருச்சு. இந்த ஸ்டெப்புக்கு அடுத்து என்ன செய்யணும், இதை செக் பண்ணுமா. இங்கே உங்களுக்கு எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, இங்கே உங்களுக்கு என்ன இருக்குது எக்ஸ் கியூப் தான் இருக்கா. நான் எப்பயுமே என்ன சொன்னேன், நல்லா படிக்கிறது தானே உள்ள இருக்கணும்னு சொன்னேன். அப்போ இவன் உள்ள இருக்கணுமா இவன் உள்ள இருக்கணுமா, இவன் தானே உள்ள இருக்கணும், இவன் தானே வெளியே இருக்கணும். அப்போது இந்த ஸ்டெப் வந்து இதோட முடிஞ்சிருச்சு. இப்போ இதுல இருந்து எதுவும் வெளியே எடுக்க முடியுமா பாருங்க. எல்லாத்துலேயுமே 3ஆம் நம்பர் பொதுவாக இருக்கா. அப்போ 3ஆம் நம்பரை வெளியிடுங்க. எக்ஸ் ஸ்கொயர் 3 6, அப்போ 2x 3 9 மைனஸ் 3. இப்போ அந்த 3 உள்ள பெருக்கி பாருங்க. 3 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் எத்தனை 3 எக்ஸ் ஸ்கொயர். 2 6x 3 மைனஸ் 9. புரிஞ்சா. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இப்போ இவனை உள்ள போடணுமா இவனை உள்ள போடணுமா, இவனை தானே உள்ள போடணும். காரணம் ஏன்னா இவன் தான் பெரிய நம்பராக இருக்கான். அப்போ இவனை தானே உள்ள போடணும். அப்போ ஒரு வகுத்தல் போட்டுக்கோங்க. ஒரு வகுத்தல் போட்டிங்களா. இப்போ என்ன பண்ணணும், இவன் எடுத்து உள்ள போடணுமா. இவன் என்னது எக்ஸ் கியூப் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x பிளஸ் 3. இப்போ இவன் எடுத்து எங்கே போடணும், வெளியே போடணும். எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2x மைனஸ் 3. இப்போ செக் பண்ணுங்க, இவன் தானே பெருசாக இருக்கான், இவன் சின்னவனாக இருக்கானா. ஏன்னா படிக்காதவன் வந்து கம்மியாக மார்க் எடுப்பான், அதனால வெளியே இருக்கணும்.
படிச்சவன் அதிகமாக இருந்தாலும் உள்ள இருக்கான். இப்போ என்ன பண்ணணும் அடுத்த ஸ்டெப்பு, இதையும் வச்சு இதை வந்து வகுக்கணுமா? அப்போ எக்ஸ் கியூப்பை வச்சு எக்ஸ் ஸ்கொயர் வகுங்க. ஆன்சர் என்ன வரும்? வெறும் எக்ஸ் வருமா? அப்போ அந்த எக்ஸ் எடுத்து என்ன பண்ணணும்? மேலே போடணும். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? இந்த எக்ஸை வச்சு இந்த எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க. எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் என்னது? எக்ஸ் கியூப். 2 இன்ட்டு 1 2, எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர். அடுத்து பிளஸ் இன்ட்டு மைனஸ் என்ன வரும்? மைனஸ். 3 இன்ட்டு எக்ஸ் 3x வந்துருச்சா? நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? அப்படியே அடையாளத்தை மாற்றணும். இங்கே ப்ளஸ் இருக்கு, அப்போ என்ன பண்ணணும்? மைனஸ். இங்கே ப்ளஸ் இருக்கு, மைனஸ். இங்கே மைனஸ் இருக்கு, அப்போ என்ன பண்ணணும்? ப்ளஸ் பண்ணுமா? ப்ளஸ் போட்டாச்சு. அப்போ என்ன ஆகும்? இது அடியாயிருமா? அடுத்து ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் 1 மைனஸ் 2 எத்தனை? ப்ளஸ் 1 மைனஸ் 2. இங்கே கீழே அடையாளத்தை மாற்றியாச்சுல, அப்போ ப்ளஸ் 1 மைனஸ் 2. அப்போ ஒரு நம்பர் ப்ளஸ் ஒரு நம்பர் மைனஸ் 2 சொன்னேன். ரெண்டையும் கழிக்கணுமா? 2ல் 1 போனால் எத்தனை? 1. பெரிய நம்பருக்கு அடையாளம் என்னது? மைனஸ் 2 தானே, அப்போ மைனஸ். அப்போ ஆன்சர் என்ன? மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். அதுக்கப்புறம் இங்கே -5 + 3, அப்போ -5 + 3. இதை கழிச்சா என்ன வரும்? நீங்களே சொல்லுங்க. ஒரு நம்பர் ப்ளஸ்ல இருக்கு, ஒரு நம்பர் மைனஸ்ல இருக்கா? அப்போ என்ன பண்ணணும்? ரெண்டையும் கழிச்சிட்டு பெரிய நம்பருக்கு அடையாளம் பண்ணுமா? இப்போ 5ல் 3 போனால் எத்தனை? 2. பெரிய நம்பருக்கு அடையாளம் மைனஸ், அப்போ -2x. அந்த 3ஆம் நம்பர் அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டோம். இது புரிஞ்சா இந்த ஸ்டெப்பு? நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? இதையும் செக் பண்ணுமா? இங்கேயும் எக்ஸ் ஸ்கொயர் இருந்திருக்கு, இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருந்திருக்கு. அப்போ என்ன பண்ணலாம்? ஸ்டெப்பு வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகலாமா? இப்போ இதோட கம்மியாக இருந்தாலே நெக்ஸ்ட் வந்து இதை எடுத்து உள்ளே போட்டுட்டு இதை எடுத்து உள்ளே போட்டுட்டு இதை எடுத்து வெளியே போடணும். இப்போ என்ன பண்ணலாம்? இங்கே என்ன இருக்கு? முதல் உறுப்பு -x² இருக்கா? இங்கே ஃபர்ஸ்ட் உறுப்பு என்ன இருக்கு? +x² இருக்கா? இப்போ x² அடி போயிடுச்சு. மிச்சம் என்ன இருக்கும்? -1 இருக்குமா? அந்த -1 மேலே போட்டு. புரிஞ்சா? இப்போ -1 வச்சு எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணு. -1 × x² -x², -1 × 2x -2x, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். ஒரு 3. இப்போ அடையாளத்தை மாற்று. இங்கே மைனஸ் இருக்கு, அப்போ என்ன பண்ணணும்? ப்ளஸ் பண்ணணும். இங்கே மைனஸ் இருக்கு, என்ன பண்ணணும்? ப்ளஸ் பண்ணணும். இங்கே ப்ளஸ் வந்துருக்கு, அப்போ மைனஸ் பண்ணணும். அப்போ -x + x அடி போயிடும். -2 + 2 அடி போயிடும். +3 -3 அடி போயிடும். அப்போ ஆன்சர் என்ன வரும்? 0ன்னு வரும். இப்போ 0 வரும்போது இங்கே வகுத்தி எது இருக்கு? இதுதானே அதோட வகுத்தியா இருக்கு. அப்போ இதுதான் இந்த கணக்கோட என்னது? மீ போ வா. அப்போ therefore மீ போ வா = x² + 2x - 3. இதுதான் இந்த கணக்கோட மீ போ வா. இப்போ அந்த கணக்குல உங்களுக்கு அதிகபட்சம் தேவையான நாலேஜ் என்ன நாலேஜ்? ஃபர்ஸ்ட் இந்த ஆர்டர் படி எடுக்க போறோம். அதுக்கடுத்து இந்த வகுத்துல எதை உள்ள போடணும்னு தெரியணும். நான் அதை உங்களுக்கு சிம்பிளா சொல்லிட்டேன். அதாவது ஒரு வாழ்க்கை கணக்கு மாதிரி சொல்லிட்டேன். நல்லா படிக்கிறவங்க உள்ள இருப்பான். அப்போ நல்லா படிக்க அதிகமாக எடுத்தானா அவன் உள்ள இருப்பான், கம்மியாக படிக்க வந்து வெளியே இருப்பான்னு சொல்லியாச்சு. இந்த 2 புரிஞ்சா? அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன தேவைப்படுது? நார்மலான உங்களுக்கு வகுத்தல் தெரியணும், பெருக்கல் தெரியணும், கழித்தல் தெரியணும், கூட்டல் தெரியணும். இந்த 4 விஷயம் தெரிஞ்சுட்டா இந்த கணக்கு முடிஞ்சுங்க. அதே மாதிரி உங்களுக்கு இந்த கணக்கில் உங்களுக்கு பெஸ்ட் என்ன? மற்ற கணக்கில் உங்களுக்கு ஆன்சர் டவுட்டாக இருக்கும், ஆனால் இந்த கணக்கில் உங்களுக்கு டவுட் இருக்காது. காரணம் ஏன்? இங்கே 0 வந்தால் தான் நீங்கள் செஞ்ச கணக்கு கரெக்ட் தெரியுமா உங்களுக்கு? அப்போ உங்களுக்கு 0 வந்துச்சுன்னா இந்த கணக்கில் நீங்கள் கட்டாயமாக 5 மார்க் எடுத்தீங்கன்னு உங்களுக்கு அர்த்தம். ஸோ அப்போ இந்த மாதிரி கணக்கெல்லாம் நீங்கள் யாரும் மிஸ் பண்ணாதீங்க, கண்டிப்பாக பாருங்கள். இந்த மாதிரி கணக்கு கண்டிப்பாக ஒரு கணக்கு வந்து பப்ளிக் எக்ஸாமில் கண்டிப்பாக கேட்பாங்க. லாஸ்ட் டைம் கூட இந்த மாதிரி கணக்குல இருந்து ஒரு கணக்கு கேட்டிருந்தாங்க. பயப்படாதீங்க, கணக்கை பார்த்தோன்னே பயப்படாதீங்க. ஜஸ்ட் அது என்ன இருக்குன்னு பாருங்க, பார்த்துட்டு அந்த கணக்கை எக்ஸிக்யூட் பண்ணுங்க. கண்டிப்பாக அந்த மாதிரி கணக்கில் வந்து கண்டிப்பாக ஒரு கணக்கு வரும். கண்டிப்பாக 5 மார்க் அடிக்கிறோம். 5 மார்க் கண்டிப்பாக இந்த சேனலை பார்த்தவங்க வந்து இந்த கணக்கு வந்து போட்டிருக்கணும். அப்படி போட்டால் தான் நான் இப்போ உங்களுக்கு போட்டதுக்கு ஒரு ஓய்வூதியம், ஒரு ஊதியமாக இருக்கும். ஓய்வூதியம் சொல்லுவாங்க, ஒரு ஊதியமாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு மீறி உங்களுக்கு வேறு கணக்கில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப்பில் ஒரு நம்பர், இது டெஸ்கிரிப்ஷனில் ஒரு நம்பர் கொடுத்துருப்பேன். அந்த நம்பருக்கு வந்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் எவ்வளோ சீக்கிரமாக சால்வ் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக சால்வ் பண்ணுறோம். இதை தாண்டி எங்கள் சேனலில் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் மட்டும் பார்த்தா போதா இல்லாமல் 4 பேருக்கு ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
ஏன்னா நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோம்னா அது 4 பேத்துக்கு போனால் தான் நம்ம பண்ணுறவங்களுக்கும் ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து யாரும் நீங்கள் பண்ணுறீங்க பார்க்குறீங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு சேனல் இருக்குடா, அந்த சேனல் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணுங்கள். அது உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லு, உங்கள் ஃப்ரெண்டுக்கும் யூஸ்ஃபுல்லு, எங்களுக்கும் யூஸ்ஃபுல்லு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.